இந்த பிரபஞ்சத்தை பற்றி ஒரு ரகசியம் சொல்லட்டா. இந்த பிரபஞ்சத்தை பற்றி நீங்கள் டீப்பாக சிந்திக்கும் போது உங்களுக்கு கிடைக்குதான் மிகப்பெரிய ஒரு மனத அமைதி உண்டு. வேறு எதனாலும் பெற முடியாத ஒரு மனதின் அமைதியையும் மனதின் சக்தியையும் மனிதன் பெறுகிறானாம். இது சைக்காலஜியும் சயின்ஸும் மேற்கொண்ட ஆய்வுகளிலிருந்து வரும் ஒரு உண்மையை ஒழிய ஒரு நம்பிக்கை மட்டும் அல்ல. இது எப்படின்னு சொல்லி பார்ப்போமா. முதலாவதாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நம்மட பூமி எவ்வளவு சிறியது இந்த பிரபஞ்சத்தில்னு சொல்லி. நம்மட முழு பிரபஞ்சத்தையும் ஒப்சர்வல் யூனிவர்ஸ் என்று சொல்லுவாங்க. அது முழு பிரபஞ்சம் அல்ல, காணக்கூடிய புலப்படக்கூடிய பிரபஞ்சம். இது 93 பில்லியன் லைட் இயர்ஸ் வரை பறந்து விரிந்துள்ளது. இந்த 93 பில்லியன் லைட் இயர்ஸ் என்பது மிகப்பெரிய தூரம்தான். 1 பில்லியனுக்கு ஏறத்தாழ 100 கோடிகள் அடங்கும். என்றாலும் அதனை தாண்டியும் யூனிவர்ஸ் உண்டு. ஒப்சர்வபிள் யூனிவர்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்கொண்டால் கூட நம்மட பூமி என்பது மிக 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 சிறியது. அது எவ்வளவு சிறியது என்று சொல்லவே முடியாது. அவ்வளவு சிறிய ஒன்றுதான் இந்த பூமி. அந்த பூமியில் வாழும் மனிதன் பூமியுடன் ஒப்பிட்டாலே மிக 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 ஒரு சிறியவன். எனவே இந்த மனிதனுக்கு ஏற்படும் மிக மிக பெரிய பிரச்சனைகள் கூட இந்த யூனிவர்ஸை பற்றி சிந்திக்கும் போது, யூனிவர்ஸுடன் ஒப்பிடும் போது ஒன்றுமே இல்லாது காற்றோடு காற்றாக சென்று விடுகின்றன. எனவே மனிதனுக்கு எப்பொழுதும் ஈகோ சென்ட்ரட் திங்கிங் என்று சொல்லுவாங்க. தன்னையும் தன்னை சுற்றியுள்ளவர்களையும் பற்றி சிந்தித்து கொண்டும் போட்டி பொறாமையுடனும் மனிதன் வாழ்கின்றான். இந்த வாழ்க்கையானது இந்த யூனிவர்ஸுடன் யார் சிந்திக்கின்றார்களோ அவர்களுக்கு மிக இனிதான ஒரு மனநிலையை கொண்டு வரும்னு சொல்கிறாங்க சயின்டிஸ்ட்டும் மற்றும் சைக்காலஜிஸ்ட்டும் கூட்டாக மேற்கொண்ட ஆய்வுகளில் இருந்து. அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த யூனிவர்ஸை பற்றி நமது பெர்செப்ஷன் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது ஒன்றாகும். இந்த உலகத்தில் வாழ்கிற நிறைய மனிதர்கள் சுமார் 90% யூனிவர்ஸை பற்றி பெரிதாக சிந்திக்கிறது இல்லை. அவங்களுக்கு சிந்திக்க தெரிந்தது எல்லாம் தன்னை பற்றியும் தன்னை சுற்றியுள்ளவர்களை பற்றியும் தனக்கு வேண்டியவர்கள் தனக்கு வேண்டிய பிரச்சனைகளை பற்றியும் மேக்சிமமாக இந்த உலகத்தை பற்றி உலக பிரச்சனைகளை பற்றி தான் சிந்திக்கிறாங்க. ஆனால் இந்த உலகத்தையும் தாண்டி இந்த உலகம் மிக மிக ஒரு சிறிய ஒரு அங்கமாக இருக்கும் இந்த யூனிவர்ஸை பற்றி அவங்க சிந்தித்தாங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னால் அவங்களோட மனசு மிக மிக பெரிதளவாக எக்ஸ்பெண்ட் ஆகும்னு சைக்காலஜி சொல்கிறாங்க. அது எப்படி என்றால், மனிதன் உண்மையாகவே இந்த யூனிவர்ஸில் உள்ள டஸ்டில் இருந்து, அதாவது ஸ்டார் டஸ்ட் என்று சொல்லுவாங்க, அதிலிருந்து தான் மனிதனே உருவாகி உள்ளான். எமது உடம்பில் காணப்படும் நிறைய மூலக்கூறுகள் உண்மையில் இந்த இறந்த ஸ்டார்களிலிருந்து வந்து ஸ்டார் டஸ்ட் தான். ஆகவே யூனிவர்ஸே மனிதனில் இருக்கின்றது. இந்த சிறிய மனிதனும் பெரிய யூனிவர்ஸ் மாதிரியே இருக்கலாம் அவனது மனது சரியாக இருந்தால். ஆகவே மனிதனது மனது எப்பொழுதும் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் அலைப்பாய்ந்து கொண்டும் ஈகோ சென்ட்ரடாகவும் இருக்கும் போதும் மனிதனுக்கு பெர்செப்ஷன் என்பது, அதாவது புரிதல் என்பது, இந்த யூனிவர்ஸை பற்றிய புரிதல் என்பது மிகவும் ரிடியூஸாக காணப்படுகின்றது. எனவே யாரால் இந்த யூனிவர்ஸ் பற்றி மிகவும் ப்ரோடாக திங்க் பண்ணப்படுமோ அவர்கள் மிக சிறிதளவில் தான் துன்பங்களுக்கு உள்ளாகிறார்கள் என்று ஒரு ஆய்வு சொல்கிறது. எனவே யூனிவர்ஸை பற்றி ஒரு சிந்தனை மட்டுமே மிகப்பெரிய ஒரு மெடிடேஷனாம். ஏனென்றால் யூனிவர்ஸ் மிகப்பெரியது, யூனிவர்ஸ் மிகப்பெரிய ஆற்றல் உடையது என்பது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு உண்மையாகும். அதில் எமது பூமியும் நாமும் மிக சிறிய அங்கங்களே. என்றாலும் யூனிவர்ஸின் ஒரு பகுதியாகத்தான் நாமும் இருக்கிறோம். எனவே எமது ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மிக 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 சிறியதாகவே மாறுகின்றன இந்த பெரிய யூனிவர்ஸ் ஸ்கேலுடன் ஒப்பிட்டால். ஆகவே யூனிவர்ஸ் பற்றிய சிந்தனை தான் மனிதனது எல்லா ப்ராப்ளம்களுக்கும் மிக ஒரு சிறிய, மிக ஒரு பெரிய, மிக ஒரு சிறந்த தீர்வாக அமையும் என்பதில் எந்த அளவும் ஐயமில்லை. ஆகவே இந்த வீடியோவின் ஊடாக நாம் உங்களுக்கு கொண்டு வந்த ஒரு முக்கியமான விடயம்தான், எமது சைக்காலஜிக்கல் ரீதியான சிந்தனையை இந்த யூனிவர்ஸ் தொடர்பாக நாம் உருவாக்கும் போது நாம் இதுவரை பிரச்சனைகளாக நினைத்து கொண்டிருந்தது பிரச்சனைகளாக தோன்ற மாட்டாது. நமக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகமும் மன எழுச்சியும் இந்த வெற்றியை நோக்கிய எண்ணமும் பிறக்கும் என்பதாகும். இது மாதிரியான இன்னும் சயின்டிஃபிக் சைக்காலஜிக்கல் மிக்ஸ்டு வீடியோக்களுக்காக எம்முடன் இணைந்திருங்க.